ஹே லவ்லீஸ், வெல்கம் பேக் டு சாக்கியா வ்ளாக்ஸ். இன்றைக்கி வந்துட்டு நம்ம வீட்டு கல்யாண சீரீஸோட எபிசோட் 4 ஃபைனல் எபிசோட். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சுட்டு தாலி கட்டிடலான்னு சொல்லிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் முடிக்கிறாங்க. வெயிட்டிங் இல்லை அபிஷேகம் பண்ணுறாங்க நினைக்கிறாயிட்டு. உங்கள் கால் லைட் ஃப்ளாஷ் அடிக்குது. மாப்பிள்ளை போட்டு அப்படியே பாருங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்க, கையெழுத்து போட்டு பாருங்க. வர ஓடுது. ஸோ வெற்றிகரமாக கல்யாணம் முடிந்து விட்டது. ஸோ தூங்கிட்டான். நானும் வந்து சும்மா உட்காந்துட்ருக்கேன். ஜாலியாக உட்காந்துட்டு என்ன பண்ணால் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். வேறு ஒன்றும் இல்லை. இந்த வேடிக்கை பார்க்கறத பார்க்குறீங்களா? யாருமே இல்லை. எங்கள் அப்பா ஸ்டேஜில் அங்கேயும் நடந்துட்டுருக்காரு. எதுவும் இல்லை. அவுட்ஃபிட் பார்க்குறீங்களா? வேசி சட்டை போட்டிருந்தானா, இப்போ அவன் பேக் டு அவனோட இது பண்ணிட்டான். நான் அப்படி பார்த்தேன். அப்புறமா தனியாக பிக் எடுப்போம். தியாக வளர்த்துனாங்க. மாப்பிள்ளை ஒரு பக்கம், பொண்ணு ஒரு பக்கம் போயாச்சு. பொண்ணு ரெடியாக போயிட்டா. இப்போ ரிசப்ஷன். இன் பிட்வீன் வந்து நாகவல்லிக்கும் மேரேஜ்க்கும் நடுவில் வந்துட்டு ரிசப்ஷன். அதாவது எல்லோரும் வருவாங்க, பட்டன் பண்ணுவோம். சில ரிசப்ஷனாக வந்து அதை நேம் பண்ணிட்டாங்க. அதான் நடக்கும். இனிமேல் காப்பிரைட் வரும்போது பாய். தூக்கமாக வருதியா? 1 o'clock தூங்கி 1:30 எதிர்த்தேன். ஸோ வந்து செம்மையாக தூக்கமாக வருகின்றது. யோகி தூங்குறான். யோகிக்கு இன்னும் தூக்கமாக வருதான். இவன் நடுவில் எழுந்திரிச்சிட்டான். இப்போ தான் அவகிட்ட கொடுத்துட்டு ஃப்ரீ ஆகிட்டு போனேன். அது எழுந்திரிச்சிட்டான். சரி பார்ப்போம். பசிக்குது. ஃப்ரெஷ்ஷாக வந்தோம். சொங்கி ஆகிட்டோம். லாஸ்ட்டு ஒன்று இருக்குது. அதை மட்டும் ஃபினிஷ் பண்ணிட்டு எல்லோரும் வீட்டுக்கு போய் செட்டில் ஆகிடுதான். ஆனால் எங்கள் பெரியமாவுக்கு வேலை இருக்கின்றது. இன்னைக்கு இல்லை, நான் இன்னைக்கு இருக்கு, நாளைக்கு இல்லை, 4ஆம் நாளைக்கு. இன்னைக்கு அனுப்பிச்சி விட்ருவாங்க. பையனுக்கு சேர்த்து பொண்ணு மீனா கழிச்சு தான் வருவாங்க. 2 நாள் ஒரு நாளே விட்டுருக்குறாங்க. பையனை பற்றி இருக்க முடியாது. சரி ஓகே. இஷ்டியா ஒன்று கூட்டி கமத்தாயிடா இருக்கும். நான் போய் ஃபோட்டோ எடுக்கலாம் பார்த்தா இல்லை, லைனாக ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தாங்க. சரி வந்து அவங்க சாப்பிட போயிருக்காங்க. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இப்போ சாப்பிடவே போயிருக்காங்க. சாப்பிட்டு வந்ததுக்கப்புறம் வந்து
நாங்கள் ஃபோட்டோ எடுப்போம். ஐயோ பாட்டு சொன்ன கேட்டு இவன் என்ன ரவுடி பண்ணுறா தெரியுமா? தூக்கம் வந்துருச்சு. நான் காட்டுறேன், நான் கேட்கல, அப்படியே தான் பார்ப்பேன். ஓகேங்க பாரு. அவ்வளோதான், இவன் தூங்கிடுவான். நெக்ஸ்ட் நான் நாகவழி கொஞ்சம் ஃப்ரீயாக பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பலாம். சாப்பிட்டு பிறகு என்னமோ ஏதோ நான் காட்டுறேன். பாய். நிறைய பேர் இங்கே இல்லை, எல்லோரும் நிறைய பேர் கீழே தான் இருக்காங்க. நேற்று நான் மேக்கப் போட்டேன், இன்னைக்கு மேக்கப்பே போடல. ரெண்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்? ஐப்ரோ மட்டும் பண்ணியிருக்கேன், ப்ளஷ் போட்டேன், லிப்ஸ்டிக் போட்டிருக்கேன், மற்றபடி ஐலைனர் போட்டிருக்கேன். பேலன்ஸ் வந்துட்டு ஒன்றுமே பண்ணலை. அதான் இன்னும் ஒரு 1/2 1 ஹவருக்குள்ளே வந்துட்டு நாகவழி ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ எங்கள் பெரியமா வந்துட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்ருக்காங்க. அது முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு போகிறது தான். அப்புறம் சார் வந்துட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி அவங்க வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி பொண்ணு வந்துட்டு மதியம் சாரி வந்து கட்டிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு அவங்க ஜாலியாக விளையாட போகிறாங்க. நம்ம ஜாலியாக பச்சிரிக்க போகிறோம். ஓகே, எப்படிலாம் இருக்குது, என்ன இருக்குது, என்ன பண்ணுறாங்க, எது பண்ணுறாங்க. முடிச்சிட்டிங்க? முடிச்சிட்டேனா? நீ எங்ககிட்ட கேட்குறீங்க? ஜாலி தான். மருமக வந்தாச்சு. ரெஸ்டா? இன்னும் ஒரு 2 வாரத்துக்கு உங்களுக்கு ரெஸ்ட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். புதுசா இருக்கும். அதுதான் அது இருக்கு. ஓ என்ன ஸோ நம்ம அப்பா அம்மாங்க காலத்துலேருந்து இந்த கல்யாணத்தப்போ அப்பளம் உடைக்கிறது அந்த இதெல்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்களே. ஸோ அது என்ன சொல்லுவாங்க கூட எனக்கு தெரியல. ஏன்னா நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் நேரில் பார்க்குறேன். எங்கள் அண்ணன் மேரேஜ்க்கும் பண்ணாங்க. ஸோ அதனால் பார்க்க முடியல. ஸோ இப்போ தான் பார்க்குறதுனால எனக்கும் இது நடக்கலை. ஸோ அதனால் இது பார்க்குறேன் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. என்ன தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வம் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அது மட்டும் தான் நம்ம ஒன்லி விஷன் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு அது புரியாது. அது வந்து பொண்ணோட மதிப்பு என்ன, பையனோட மதிப்பு என்ன, நீ எவ்வளோ மதிக்கிற, அந்த ஒரு அமௌண்ட்டில் மதித்து சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. அதில் தான் நடந்துகிட்டு இருந்தது.
தள்ளி விட பெரியவங்க தான் பின்னாடி நிற்கணும், சுறுசுலாம் முன்னாடி நிற்கணும். பின்னாடி போ. எங்கள் எப்போ வீடியோ எடுக்கும்போது ஒரு பிரச்சனை. ஸோ யார் முன்னாடி நிற்காது, யார் பின்னாடி நிற்காது. அது ரீல்ஸாக இருக்கட்டும், வீடியோவாக இருக்கட்டும். இந்த மாதிரி வீடியோ நம்ம எடுத்திருக்கோம். என்ன வீடியோ? ஏதோ 2 லைன் சொல்லி கூப்பிட்டு வந்து இப்போ பேசிட்டே இருக்கு. சரி, ஏதோ ஒன்று பேசணும்ல. பேசின மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் வரை பேசிட்டே இருக்காங்க உங்க அக்கா அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது வேணா பதிவு பண்ணிட்டேன். இடத்துல வந்து இப்படி வச்சு பேசிட்டே இருக்காளாம். அதுக்கு வாங்க அதே பேசுறாங்களாமா. அட்லீஸ்ட் லொகேஷனாச்சும் மாற்றி கொஞ்சம் ஜூமு அப்படி போட்டு ஏதோ பண்ணினா. ஆமாம், இப்போ வந்து நான் ஸ்டாண்டை வச்சு எடுக்கிறேன் கைஸ். அது வந்து நான் ஒரு 10-11 மணிக்கு எடுத்தேன். இந்த நாயெல்லாம் போய் படுத்து தூங்கிருச்சு. நான் என் புள்ள கூட தூங்க வைக்காம நான் பார்த்துட்டு இருந்தேன், எடுத்துட்டு இருந்தேன். சரி ஓகே, க்ளோஸ். சரி ஓகே ஓகே, நம்ம வந்து ஃபுல்லாக நெகட்டிவாக பேசிட்டு இருக்கோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ், ஓகேவா? நான் வந்துட்டு இந்த லாங் ஃபார்மேட் வீடியோ வந்து ஷார்ட்ஸாக வந்து போடுறேன். ஏன்னா வந்து மோஸ்ட் ஷார்ட்ஸ் எல்லாரும் பார்க்குறீங்க. லாங் ஃபார்மேட் இன்னும் 2 லைன் முடிக்க மாட்டேன். நானும் முடிப்பேன். நான் என்ன பேசுறது யோசிச்சு வை சந்தியா. வந்து பேசுவோன்னா வந்து சொல்லு பேசலாம் அப்படின்ட்டு இருந்தா நான் எப்படி பேசுறது? பண்றேன். சரி, ஒன்றும் இல்லை, ஷார்ட் ஃபார்மேட் நான் போடுறேன். அதுலேருந்து ஃபுல் ஃபார்மேட் வீடியோ பாருங்க. ஸோ தயவுசெய்து வந்து பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ எங்கெங்கெல்லாம் பார்க்குறீங்க, நான் வந்துட்டு இப்போ தான் ரீசெண்டாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ண நினைக்கிறேன். ஃபோன் எடுத்துருவா சொல்லு. எங்கேருந்தோ பார்க்குறீங்க, இப்போ தான் நான் வந்து அனலைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்குறவங்களுக்குலாம் தேங்க்ஸ். ஸோ இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக வீடியோ பார்க்குங்க ப்ளீஸ், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ப்ளீஸ், ஓகே? ஸோ என்னன்னா வந்துட்டு அசியமாக கேளுங்க, கண்டென்ட்டை போடுறீ அப்படின்னு. கண்டென்ட்டை போடுறீன்னு இல்லை, வீடியோ போடுறீன்னு முதல்ல கேட்கட்டும், அதுக்கப்புறம் கண்டென்ட்டு, ஓகேவா? முதல்ல யாராவது கேளுங்க, கேட்டாதான் வந்து எனக்கு ஏறும். இது வந்து ஒரு சிட் சாட் வீடியோ மாதிரி போயிட்டு இருக்குது. ஸோ நான் ஆல்ரெடி ஒரு 11 நிமிஷம் 15 செகண்ட்ஸ்க்கு போயிடுச்சு அந்த வீடியோ. எதுவும் லாங் ஆயிடுச்சு. ஸோ வந்துட்டு நம்ம வீட்டு சீரீஸ் வந்துட்டு நம்ம வீட்டு கல்யாண சீரீஸ் வந்து இதோட முடிஞ்சு. இதான் வந்துட்டு 4th எபிசோட். 4 எபிசோடோட சீரீஸே முடிஞ்சிருச்சுங்கும் போது இட்ஸ் ஓகே. நான் எதுவும் அவ்வளோலாம் எடுத்துருக்கவும் மாட்டேன். ஏன்னா அவனுக்கு குழந்தை பிறக்க போகுது. நாளைக்கெல்லாம் இல்லை, எபிசோட் முடியுது. ஏய், நாளைக்கெல்லாம் இல்லை, ஒன்றும் இல்லை. இன்னும் எத்தனை மாதம் இருக்கு? பேசுலாம் ஒழுங்கா பேசுங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை காய்ஸ்ன்னு எதுக்கு வருது? யாரோ வந்து மண்டைக்குள்ள ஓவரா வந்து யூடியூப் பார்க்கணும்னு நினைக்கிறேன். நீங்க பாருங்க, ஓகே? குழந்தைலாம் பிறக்கல. என்ன இப்போ ஒரு மார்ச்ல உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. நான் இப்போ போடுறேன், தட்ஸ் இட். இன்னும் மார்ச் எனக்கு பர்த்டே வந்துச்சு. நெக்ஸ்ட் வீடியோ அதை தான் வரும். ஸோ மறக்காம மதியம் பார்த்துருங்க, ஓகே? என்ன சொல்றதுக்கு ஏதாவது சொல்ல. நீங்க பேச, நான் ட்ரோல் மட்டும் பண்ணி விட்டுறேன். இது வருது ஒன்றும் இல்லை, அவளுக்கு செமஸ்டர் வரப்போகுது. நல்லா கேட்டுக்கோங்க, நல்லா காது கொடுத்து கேட்டுக்கோங்க. மேடம் படிக்கிறது ஃபிசியோதெரப்பி. இன்னும் 19 நாள் இருக்குது செமஸ்டர் வர்றதுக்கு. இப்போதே முக்கறாளுங்க பிஸ்குன்னு. அது 2 வேலை தான் படிக்கிறாளுங்க. காலையில் ஈவினிங் மட்டும் படிக்கிறாங்க. நம்மளாம் படிச்சிருப்போமா? அதாவது என்ன மாதிரி இருக்கவங்களா நான் கேட்கறேன். சாரி, முந்தா நாள் உட்காந்து நைட் உட்காந்து படிச்சு. சாரி, அது கூட நான் பண்ணல. சாரி, நான் அது கூட பண்ணல. உனக்கு அரியர் வச்சா 2 மாசம் திரும்பி அரியரே நான் வைக்க மாட்டேன். படிக்க மாட்டேன், புக்ஸ் எடுக்க மாட்டேன், நோட்ஸ் எடுப்பேன். ஆனா அப்படி வச்சாலும் நீ வைக்கல. நானு அந்த மாதிரி யாராவது நீங்க சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஏன்னா நானும் படிக்க மாட்டேன். ஸோ நோட்ஸ் எடுப்பேன், பட் கிளாஸ்ல சும்மா எழுதலைன்னா அசிங்கமா திட்டுவாங்கல்ல, அதுக்கோசரம் நான் வந்து எடுப்பேன். பட் படிக்க கூட மாட்டேன், போய் எழுதிட்டு வருவேன். ஃபுல்லா ஸ்கிரிப்ட், கதை 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 பஸ். அப்படிதான் 2 வருஷத்துக்கு நானும் ஓட்டினேன். அப்படி இருந்தா நான் வந்து 72% மை டிகிரி அவ்வளோ தட்ஸ் இட். என்ன அதை சொல்லுவேன்னு நினச்சி பார்க்குறியா? தட்ஸ் இட். நான் ஏதோ ஜோன் விட்டு வேறு ஜோனுக்கு போயிட்டு இருக்கோம். இட்ஸ் ஓகே, அவ்வளோதாங்க. வீடியோ முடிஞ்சிச்சுங்க, வேறு ஒன்றுமே இல்லைங்க. நெக்ஸ்ட் வந்து என்னோடய பர்த்டே வீடியோ வரும். ஸோ அது ஒரு விலாகாக வரும் நினைக்கிறேன். அது விலாகா வீடியோவா என்னன்னு சொல்கிறது தெரியல. இட்ஸ் ஓகே, ஏதோ ஒரு வீடியோ வரும். ஸோ அந்த வீடியோ வந்துட்டு எல்லோரும் மறக்காமல் பாருங்கள். நீங்கள் இவங்களோட பர்த்டேவும் இப்போ தான் முடிஞ்சு. லைக், ஷேர், அடுத்தது கமெண்ட் பிலோ. இவங்க அது கூட பண்ண மாட்டேங்கிறாங்களே. அது பண்ணி என் டைம் வேஸ்ட்டும் பண்ணாமல் இருக்காங்க. ஓகே, தயவு செய்து ஏதாவது பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, வந்து கொஞ்சமாக ஷேர் பண்ணுங்க, யாரும் கொஞ்சம் பார்க்கட்டும். ஏன்னா வந்துட்டு ஒரு ரெஸ்பான்ஸே இல்லாமல் ஏதோ அப்படியே ஃப்ளோப்பில் போகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இந்த மாதிரி நாங்கள் 2 பேர் பேசிட்டு ஆடிட்டு இருக்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்கன்னா நாங்கள் இந்த மாதிரி வீடியோஸும் போடுவோம். ஏன்னா வந்துட்டு நாங்கள் பேசின பேக்கு மாதிரி பேசுவோம். இந்த பேக்குங்களை பார்க்க பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு போடுவோம். இவன் மாட்டேன்னு சொல்லுவா, வாடினா வந்துருவா. அதாவது வீடியோ எடுக்க அசியம் சொல்லிட்டு இருக்கிறேன். ஓகே,
ஸோ வீடியோ பார்த்ததுக்கு எல்லாருக்கும் நன்றி. பண்ணாத, எனக்கு காது வலிக்குது. இப்படி பண்ணுவியாட்டுக்குது. சரி ஓகே, நாங்கள் வந்துட்டு வெளிச்சம்போருக்குள்ள ஒரு ரீல்ஸை போடலான்னு இருக்கிறேன். அவள் படிக்கணும்னு இருக்கா, மழை வர போது அதுக்குள்ள ஒரு ரீல்ஸ் எடுத்துட்டு நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இன்ஸ்டாகிராமில் என்ன ஃபாலோ பண்ணாமல் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய் காய்ஸ். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. யோகியோட ஐடியும் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நாங்கள் ஒரே ஒரு ட்ரிப்பு போயிட்டு வந்துட்டு ஒரே ஃபோட்டோஸாக போட்டுட்ருக்குறோம் டெய்லியும். மேடம் வந்துட்டு அப்படிதான். மேடம் வந்து சொல்ல மாட்டேன், அதை பர்த்டே வீடியோவில் பாருங்க, சொல்ல மாட்டேன். திடீர்னு வாயில வந்துருச்சு பர்த்டே சர்ப்ரைஸ். ஆமாம், இவ்வளோ பர்த்டேக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ்லாம் வந்து வேற ஒன்றும் எதுவும் பண்ணக்கூடாது. தட்ஸ் நோ ரிவீல். அதெல்லாம் நீங்கள் பாருங்கள். என் பர்த்டேக்கு எந்த இதுவுமே நடந்திருக்காது, இருந்தாலும் பாருங்கள், பார்க்கணும், பாருங்கள். அது உங்கள் கடமை, உங்களுக்கு கொடுக்குறது என் பர்த்டே வந்துச்சா? எங்கே போனீங்க? எங்கே போனோமா? எங்கேயுமே போல, கோவிலுக்கு போனோமா? தெரிலப்பா, நான் வீடியோ எடிட் பண்ணவே ஆரம்பிக்கல. எடிட் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ திடீர்னு கேட்டீங்க அப்படி நைட்டு ரோட்டில் வச்சு ஸ்ப்ரே அடிச்சிங்களா? தட்ஸ் இட். ஆமாம் சரிக்கா, சொல்லிட்டேன். ஸோ வீடியோ பார்க்கலாம், வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ். அதுலேருந்து ஒரு கிளிப்பு போச்சா? இப்படிலாம் சொன்னால் அவங்க எப்படியே வா ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு நினைப்பாங்க. நானும் ரொம்ப கஷ்டப்பட்டு வீடியோ எடிட் பண்ணுறேன், வீடியோ போடுறேன் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து உங்களுக்கு ஒரு அவுட்புட்டாக கொடுக்குறேன். அதை நீங்கள் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னு சொல்லிட்டேன். வீடியோவே முடிஞ்சிச்சு, அதுக்கப்புறம் இன்னும் ஏன் பேசல? கட்சியது ஓகே. ஆக மொத்தம் நான் இந்த எபிசோடை பற்றியும் இந்த சீரீஸ் பற்றி ஒன்றுமே பேசல. அது பேச ஒன்றுமே இல்லை. கல்யாணம் முடிஞ்சிச்சு கைஸ். கல்யாணம் முடிஞ்சிச்சு, குழந்தை they are pregnant now. நெக்ஸ்ட் வேலையை போஸ்ட் பார்க்க பண்றேன். போறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம அந்த வளகாப்புல பார்ப்போம். இவங்களோட சீரிஸ்ல அந்த வளகாப்பு வருமான்னு தெரியாது, ஆனா அது தனி தான். இந்த சீரிஸ் முடிஞ்சிச்சு. குழந்தை பெற்று ஃபர்ஸ்ட் பர்த்டே செலிப்ரேஷன் அப்ப போடுவேன். இவ என்னவா எடிட் பண்ற மாதிரியும் வீடியோ எடுத்து கொடுக்குற மாதிரியும் பேசுவா. ஒரு வீடியோ எடுத்து கொடுப்பாளா மாட்டா, ஒரு வாய்ஸ் ஓவர் பண்ணுவாளா மாட்டா, ஒரு எடிட் பண்ணுவாளா மாட்டா. அட்லீஸ்ட் அந்த வீடியோஸ்லாம் ஆட் பண்ணி ட்ரிம் பண்ணுவாளா, அதே பெருசு தானே. நான் முன்னாடியே சொல்லிட்டேன், வான்னு கொண்டா வந்துருவா வீடியோ எடுக்கிறதுக்குன்னு சொல்லிட்டேன். இன்னும் அசிங்கப்பட்டியாத. ஓகே, அவ ஏன் ஆயா மாதிரி இருக்கானா, அவங்க வந்து படிக்கிறாங்களாம், படிச்சு நல்ல புள்ளியா இருக்கு. கண்ணாடி போட்டுக்கோ. இப்படி இருந்தாங்க. இப்ப கண்ணு தெரியாது அவளுக்கு, கண்ணு தெரியாது, இப்படிதான் இருந்தா. கண்ணு தெரியாது. சரி, எல்லாரும் ஏதோ அசிங்கமா திரும்பி கொஞ்சம் நல்ல பிள்ளையா தெரியும்னு சொல்லிட்டு இப்படி வச்சிருந்தா. மேடம் வந்து படிச்சோம். இல்ல இல்ல சரி, இப்ப வரைக்கும் நீங்க எவ்வளவு பர்சன்டேஜ் நீங்க வந்து பர்சன்டேஜ் தெரியல, எனக்கு மார்க்கே தெரியல. பேசலாமா கேளுங்க. நான் என்ன ஒண்ணு சொன்னேன், என்ன சொன்னேன் உங்களுக்கு எல்லாம் என்னப்பா அப்படின்னு சொன்னதே. ஆமா, என்ன ஆர்ட்ஸ் வாங்க எல்லாரும் கிளம்பி இப்ப கமெண்ட் செக்ஷன்ல வரீங்க. யாருமே வர மாட்டாங்க. நீ எவ்வளவு மார்க் எக்ஸாம் எழுதுவீங்க? எவ்வளவு மார்க்கா? நீங்க எவ்வளவு மார்க்? நான் கேட்ட ஃபர்ஸ்ட் சொல்லு. எவ்வளவு சப்ஜெக்ட்ஸ் இருக்கோ அவ்வளவு மார்க் எழுதுவோம். ஈச் சப்ஜெக்ட் 100 மார்க்ஸ். தியரி எவ்வளவு? தியரி தான்டி, தியரி 75 டி. அதுதானே விளக்க நான் கேக்குறேன். நான் எக்ஸாம் எவ்வளவு எழுதுவீங்க நான் கேட்ட. தியரி பேப்பர் எவ்வளவு? நாங்க பிராக்டிகல்ல இப்ப எழுதுவோம், எழுதுனாத சிஸ்டம்ல விடுவாங்க. சொல்லு சரிக்கா. அவ்வளவுதான், வேற என்ன 75 தானா சொல்லிட்டேன். ஆமா, மீதி வந்து 25 இருக்கு பிராக்டிகல்ஸ். 25 பிராக்டிகல். எல்லா சப்ஜெக்ட்லயும் பிராக்டிகல்ஸ் இருக்காதுன்னு தெரியுமா? தெரியாது. அவ்வளவுதான் 100 மார்க் அவ்வளவுதானா? அவ்வளவுதான். ஒத்திக்கிட்டு போடி. எனக்கு புரியல. எனக்கு தான் 100 மார்க். நான் 100 மார்க் தியரி எழுதணும் கேர்ள். அதுல 50 மார்க் எடுத்தாதான் நான் பாஸ். அந்த 50 மார்க் எடுக்கிறதுக்கே எனக்கு நாக்கு தள்ளுது. முடிட்டு போ. எனக்கு புரியல. 75ல நாங்க மார்க் எடுக்கணும். ஓகே, பட் ஆனா எனக்கு நாங்க படிக்காம 75ல 60 எடுத்தோமே. அப்ப என்ன மெடிக்கல் எடுக்க வேண்டியதானே? மூடிட்டு பேச்சி. அவன் போய் தெரிஞ்சுக்கிட்டே போய் புதக்குள்ள உள்ளது. பாய். வீடியோ பார்த்தவங்க பிடிச்சிருமா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய். See you. கண்ணாடி வர